வீடியோ கொண்டாடி இருக்கு. நேதாஜி சுபாஷ் நிலை மற்றும் தமிழகத்திலே நல்லாட்சி தர வேண்டும், தமிழக மக்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு பேட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம். தேசிய சார்பாக அதில் பல்வேறு இடையூறுகள் எது கொடுத்தாலும் இந்த தமிழக மக்கள் படுகின்ற வேதனையை தீர்ப்பதற்காக நாங்கள் கட்டாயம் மக்களுக்காக உழைப்போம் என்பதை தோன்றிட்டு கூறி அம்மா கண்ணீர் அம்மா மறந்ததும் அவர் தாய்ச்சி நல்ல பெட்டகம் விடாமல் சொல்லிட்டே இருக்கணும். அப்பேற்பட்ட திட்டங்களை எல்லாம் கொடுத்த தலைவி அண்ணன் எடப்பாடி அவர்கள் கூட்டாளர் தலைவர் ஆட்சிக்கு வந்த பின்பு அவர்கள் சில காரணங்கள் 2021ஆம் ஆண்டு நம்ம அதை 3% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றிய வாய்ப்பை இழந்தோம். இந்த சட்டமன்றத்தில் கூட வெறும் 370 வாக்குகள் வித்தியாசத்தில் தான் நம்முடைய வெற்றி வாய்ப்பை நாம் இழந்தோம். ஆனால் இன்றைக்கு அப்படி 297 வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா ஒன்னொன்னு அப்புறம் அற்புதமான வாக்குறுதிகள். பாதி பெண்கள் மன உளைச்சல் இருக்காங்க. இதுல இருக்க பெண்கள்ல பாத்தீங்கன்னா பாதி பேர் உரிமை தொகை வாங்கியிருப்பீங்க, பாதி பேர் உரிமை தொகை வாங்கியிருக்க மாட்டீங்க. அந்த பாதி பேருக்கு என்ன பிரச்சனை? அந்த பணம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருந்தா கூட நம்மள இந்த அரசு வந்து எவ்வளவு வேதனைப்படுத்துது. பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நல்லா வாங்கிட்டு இருக்காங்க, நமக்கு தரலையே என்ற மனவேதனை உங்களிடம் இருந்தது. இதையெல்லாம் புரிந்து கொண்ட அந்த எடப்பாடி அவர்கள் கையெழுத்து அனைத்து குடும்ப அட்டைதாரருக்கும் அந்த குடும்ப அரிசி ஆடு மாடு கோழி கம்பெனி கொடுத்துருக்கு. இல்லைன்னா வாசல்ல ஏதாவது திமுக நிற்பாங்க, நீங்க பாட்டு வருவீங்க. ஒண்ணு தப்பு இல்லை சார். 6 மணி வரைக்கும் டைம் இருக்குல்ல சார். சார் அதாவது பாருங்க, நான் என்னோட சொல்லல, நீங்க அவங்களை பார்த்து பயப்பட்டீங்கன்னா நானும் பயப்பட மாட்டேன் சார். அனைத்தையும் மேம்படுத்தி ஒரு முழுமையான கல்லூரி வடிவத்தை கொடுத்த பெருமையோடு உங்களிடம் கேட்கின்றேன். இன்னும் அதிகமான காரியங்களை எல்லாம் செய்து கொடுப்பேன். நான் உங்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன். ஒரே ஒரு குறை மட்டும் இருக்கு. செம்மைய கால்வாயை வந்து சுத்தம் நடத்தி லைனிங் நடந்தது. அதையும் நான் வருவித்தவுடன் உங்களுக்கு உடனடியாக பண்ணி தருவேன். அது மட்டுமல்ல, அரசு மருத்துவமனையை 40 படுக்கை கொண்ட மருத்துவமனையாக நான் உங்களுக்கு ஊட்டி தருவேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு, 1000 இடர்பாடுகள் இருந்தாலும் சரி, இந்த பாலை பாருங்க, அதை அவ்வளவு போராடி நான் கொண்டுட்டேன். எத்தனை இடர்பாடுகள் இருந்தாலும் உங்களுக்காக உழைப்பதை என்னை தடுக்க முடியாது. தடுத்தாலும் நிற்க போறது இல்லை. உங்களுக்காக உழைப்பேன், உங்களுடைய செருப்பாக உழைப்பேன் என்பதை தெரிவித்துக் கொண்டு நேரம் அவர்களுக்கு ஒத்துழைப்பதை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் நாளை வருகின்ற நாளை கழிச்சு காலையில நமக்கு தேர்தல் வருது. நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்கன்னா காலையில 10 மணிக்கே போயிடுறீங்க. 2 மணி, அதாவது ஆண்கள்லாம் 7 மணிக்கு போயிருங்க, பெண்கள்லாம் 10 மணிக்கு போயிருங்க. போயிட்டு 2 மிஷின் இருக்கும். போற வாட்டி அப்படிதான் இருந்துச்சு. எல்லாரும் வெளியில இருந்து போறவங்க பூரா என்ன பண்ணாங்க, முத சின்னத்துல போடுன்னு சொன்னோன்னு நம்ம மக்கள் தாய்மார்கள் எல்லாம் பெரியவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் 2வது மிஷின்ல முத சின்னத்துல போட்டாங்க. நான் வெற்றிவாய் பிறந்தது வெறும் 370 ஓட்டு. ஆனா 2வது மிஷின்ல மேல இருந்து வாங்கின ஓட்டு
3000 ஓட்டு. சோ பாத்தீங்கன்னா அதை ஒழுங்கா ஒன்னா சின்னத்துல பார்த்து போட்டிருந்தா நான் ஒரு 2000 ஓட்டுல ஜெயிச்சிருப்பேன், வெற்றி வாய்ப்பை இழந்திருக்க மாட்டேன். அதனால நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, உங்களிடம் நான் கேட்டுக்கொள்வது, உள்ள போன உடனே அதை பார்த்தா ஒரு மாதிரி இருக்கும், கண்ணு கொஞ்சம் தெரியாது, கொஞ்ச நேரம் எனக்கே அப்படிதான் இருக்கும். பொறுமையாக போய் நின்று நிதானமா பார்த்து முதல் மிஷின்ல மேல இருந்து 3வது சின்னம், 3வது சின்னத்துல செல்வ மோகன்தாஸ் பாண்டியன், வேற யாரும் இல்லைங்க, உங்க பிள்ளை, மாமா, உங்க தம்பி, உங்க சித்தப்பா, எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, உங்களுடைய உறவினர். அவன் என்னுடைய பேர் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் இருக்கும். அதுக்கு அடுத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தந்த சின்னமான சின்ன இருக்கும். பக்கத்தில் வைத்த பட்டல்ல கட்டாயம் அமைச்சுவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னை வெற்றி பெற செய்தால் நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ முழுமையாக உங்களுக்கு செய்வேன், உங்களோடு இருப்பேன், உங்களுக்கு காவல்காரனாக இருப்பேன், உங்களுக்கு பணிவிடை செய்வேன் என்பதை உங்கள் பாதம் பெற்று வணங்கி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அந்த மேலங்கார வந்து அப்படி முன்னாள் முன்னேற்ற கழகம் மட்டும்தான்